அரசாங்கத்துக்கு கீழயா? அரசாங்கத்துக்கு கீழ கூலி திரைப்படம் இருக்கும். பைசன் திரைப்படம் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் பார்க்குற வேலைய தான் வந்து சிறப்பா அவர் பண்ணிட்டுருக்காரு. எங்க பொதுச் செயலாளர் கூட சொல்லியிருக்காரு, படங்கள் பார்க்கலாம், விமர்சனங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு. வெறும் திரை விமர்சனம், அவருக்கு தேவையான ஒரு சிலர அழைச்சு செல்ஃப் ப்ரமோஷன் இத தானே முதலமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து காப்பீடா இருந்தாலும், இழப்பீடா இருந்தாலும் அரசு தான் போய் அணுக முடியும். விவசாயம்ன்றது தனிப்பட்ட முறையில யாரும் வந்து எங்க போய் அவங்க தனியா எதுவும் பண்ணிக்க முடியுமா? கிடையாது. ஏற்கனவே விவசாயி நஷ்டத்துல தான் போயிட்டுருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தா, அப்ப இவங்க குய்யோ முறையோ இங்கேருந்து கத்துவாங்க. தெரியுதோ தெரியலையோ, யாரும் எழுதி கொடுத்த அறிக்கையை கொண்டு வந்து படிச்சு கலாட்டா பண்றதை தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்றத நீங்களே களத்துல பார்த்திருப்பீங்க. அதை தான் சொல்றேன். கவர்மெண்ட் கிட்ட கேட்கும் போது கிடைக்காத ஒண்ணு, பொங்கல் பரிசின் போது கிடைக்காத ஒரு விஷயங்கள், அது வேட்டி சட்டை நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, கரும்பு போன்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, அரிசி வெள்ளமாக இருந்தாலும் சரி, மண்ணில இருந்து தானே விளைஞ்சாகணும், அது விவசாயிகள் தானே கொடுத்தாகணும். அவர்கள் பத்தி கேர் பண்ணாத ஒரு அரசு இருக்கும்போது, ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு எது எடுத்தாலும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவங்க யாரை போய், நான் என்ன சொன்னேன், அரசு அதிகாரிகளே பயப்படுறது இல்லை, அவங்களே ப்ராப்பரா பதில் சொல்றது இல்லைன்னும் போது எந்த பிரைவேட்ல எந்த விவசாயி போய் தேடுவார்? அவர் விவசாயம் பார்ப்பாரா? அவர் பஸ் பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி எங்கேயோ போயிட்டு போய் உங்களுக்கு அதிகாரிகளை பிரைவேட்ல போய் தேடிக்கிட்டு இருப்பாரா? அப்படியே இருந்தாலும் கூட இழப்பீடு காப்பீடு பிரைவேடைஸ் பண்ணோம், இந்த வருஷம் நாங்க கொடுப்போம், பிரீமியம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன பிரைவேட்டுக்கு விட்டுட்டோம்னா கூட யார் வாங்கினா? ஒருத்தராவது வாங்கியிருக்கணும்ல. ரேஷன் கடையே வரும் காலங்களில் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு நாங்கள் அதை கொரோனா காலத்திலே செய்து காட்டிட்டோம். 8 மாதம் வந்து நாங்கள் விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுத்ததோடு இல்லாமல் வீடு தேடி அந்த சந்துகள்லேயே கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம். 8 மாதம் வந்து கொண்டு வந்து கொடுத்தோம். அப்படி இருக்கிற நிலைமையில விவசாயிகளுக்கு இன்னும் எத்தனையோ சலுகைகளை பண்ணாதானே அவங்களால வந்து தொடர்ந்து அதை வந்து சிறப்பாக செய்ய முடியும்.